பாருங்க, நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்தில் புது வரவா கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு அழகான ரோஸ் கொண்டு வந்துருக்கிறோம். சூப்பர் வெரைட்டி. நர்சரியில் பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு இந்த ரோஸு. 2 in 1 கலர். இங்கே வருங்க, டபுள் ஷேடு. கலரே பார்க்குறதுக்கு பிங்க் அண்ட் ஒயிட்டு, அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. ஊட்டி ரோஸ் வகையை சேர்ந்தது தானே, ஊட்டி ரகம் தான் அது. ஆனால் இருந்தாலும் இதுக்கு வந்து சீசன்லாம் கிடையாது, ரெகுலராக பூக்கிறது. டெய்லி நமக்கு 2 பூ 3 பூ கிடச்சிட்டே இருக்குது. அதனால் ரோஸ் வந்து நம்மளோட தேவைக்கு டெய்லி பயன்படுத்துறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. அப்புறம் ரோஸ் செடியெல்லாம் வச்சோம்னா அடிக்கடி வந்து நம்ம வந்து இந்த மாட்டு சாணம், ஆட்டு சாணம், காய்கறி கழிவுகள், இந்த மக்கின இலைதலை உரங்கள், இதெல்லாம் ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருந்தோம்னா தொடர்ச்சியாக நம்ம பூக்கள் கிடச்சிட்டே இருக்குது. அந்த மாதிரி நம்ம செடியை வந்து பராமரித்தோம்னா தான் நமக்கு வந்து பூக்கள் பூக்கிறதும் வந்து செடி வளர்ச்சியும் வந்து நல்லாயிருக்கு. அந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நம்ம இந்த செடி நடவு செய்யலாம் வாங்க. நம்ம வெற்றிகரமாக கலர்ஃபுல்லான ஒரு ரோஸ் செடி வந்து நடவு செஞ்சிட்டோம். தண்ணி ஊற்றிச்சு பாருங்கள். நம்ம மாடி தோட்டத்தில் வந்து நம்ம ரோஸ் செடி வந்து நல்ல முறையில் நடவு செஞ்சுட்டோம். நம்ம மாடி தோட்டத்தை பராமரிக்கிறது, பூக்கள், காய்கறிகள் இதெல்லாம் எப்படி வளர்க்குறது, அதுக்கு எப்படி உரங்கள் ஓடுறது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நிறைய வீடியோக்களும் போட்டிருக்கிறேன். நீ அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்களில் அதுக்குண்டான டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். அப்போ வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ச்சியாக வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.